Hey friends, welcome back to I am Krishan channel. நேற்று ஈஷாலா ஆர்சிபி கப் அடிச்சிட்டாங்க கைஸ். ரெண்டாவது கப் பேக் டு பேக் ஃபைனல் வின்ஸ். விராட் கோலி சேஸ் மாஸ்டர், கிங் ஆஃப் கிங்ஸ் ஆஃப் ஆல் டைம். நேற்று அவர் 75 ரன் 42 பாலில் அடித்து கொடுத்தாரு. அவர் டீமுக்காக அவர் எத்தனையோ சாதனைகளை பண்ணிட்டார். 17 வருஷமாக கப் அடிக்கலைன்னு சொன்னாங்க. அப்புறம் 18வது வருஷம் ஒரு கப் அடித்தோம். 19வது வருஷம் பேக் டு பேக் வின் அடிச்சிருக்கோம். மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸில் நம்ம 3rd பிளேஸ் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு சிஎஸ்கே அண்ட் எம்ஐ இருக்காங்க, செகண்ட் கேகேஆர் இருக்காங்க, இப்போ 3rd ஆர்சிபி. நம்ம தான் 3rd சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ். பயங்கரமான ஒரு கமாண்டிங் வின்னை நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இல்லை, அட்டாக்கிங் சாம்பியன்ஸுங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். விராட் கோலி என்ன பர்ஃபார்மர் ஆஃப் த டேங்க. செம்மையான மேன் ஆஃப் த மேட்ச் நேற்று பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தார். இந்த சீசன் ஃபுல்லாக நல்லா ஆடிட்டு இருந்த சாய் சுதர்ஷன், சும்மன் கில், வைபவ் சூர்யாவன்சிக்கெல்லாம் என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா நல்லா ஆடினாங்க, உண்மையாலுமே அவங்க சூப்பராக ஆடினாங்க. வைபவ் சூர்யாவன்சி செமி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தார். இப்போ சாயும் கில்லும் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து தோற்று போயிட்டாங்க. பட் பரவாயில்ல, அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. சாம்பியன்ஸ் ரஜத் பட்டிதார், ரொம்ப பெரிய தேங்க்யூங்க உங்களுக்கு. இன்றைக்கி பர்த்டே பாய் வேறு, நீங்கள் செம்மையான வின்னை நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு பர்த்டே செம்மையாக செலிப்ரேட் பண்ண போகிறாரு இவர் பர்த்டேவை. வின்னிங் கேப்டன், பேக் டு பேக் ஐபிஎல் ட்ராஃபிஸ் அடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் இவர் T20 இன்னும் டெபியூ கூட ஆகலை இந்தியாவுக்கு. பேக் டு பேக் ஐபிஎல் T20 ட்ராஃபி அடிக்கிறது பெரிய விஷயம். அதுவும் அவன் T20 டெபியூ ஆகாமல். இந்த சாதனைகளை 2 கேப்டன் தான் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரோஹித், இன்னொன்று தோனி. இந்த 2 கேப்டன்ஸும் எவ்வளோ பெரிய லெகசி இருக்குன்னு, அவங்க இந்த 2 கேப்டன்ஸுக்கும் எவ்வளோ பெரிய லெகசி, எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குதுன்னு தெரியும். அந்த 2 கேப்டன்ஸ்க்கு இப்போ ஈக்குவலாக ரஜத் பட்டிதாரும் 2 பேக் டு பேக் ட்ராஃபி அடிச்சிருக்காரு. அடுத்த வருஷமும் அவரால் அடித்த ஹேட்ரிக்காக எந்த கேப்டனும் பண்ணாத ஒரு சாதனையை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஆனால் அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் ரஜத் பட்டிதாரும் டீமும் நினச்சா முடியும். ரஜத் பட்டிதார் கேப்டன், துரந்தர் பட்டிதார், செம்மையான ஒரு வின்னை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பயங்கரமான விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்கீங்க பட்டிதார். நீங்கள் தோனி, ரோஹித் அந்தளவு இப்போ உங்களை பேச போகிறாங்க. இந்த ஜென்ரேஷன் பெஸ்ட்டு கேப்டன்னா ரஜத் பட்டிதார், ஸ்ரேயஸ் ஐயர், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நீங்கள் பயங்கரமான கேப்டனாக ஆகியிருக்கீங்க ரஜத் பட்டிதார். வாழ்த்துக்கள்ங்க, செம்ம கேப்டன் நீங்கள். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ரஜத் பட்டிதார். ஒரு சாதா கேப்டன் இல்லைங்க, ஓஜி கேப்டன். இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாருமே. டிஃப்ரெண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் நம்ம பார்த்தோம். ஒரு மேட்ச் டஃபி பர்ஃபார்ம் பண்ணார், ஒரு மேட்ச் ஹேசல்வுட், ஒரு மேட்ச் கோலி, ஒரு மேட்ச் பட்டிதார், ஒரு மேட்ச் படிக்கல், ஒரு மேட்ச் டிம் டேவிட். எல்லாருமே இந்த சீசன் ஃபுல்லாக செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த சீசனில் ஆர்சிபியில் ஃபெயிலியர்னு பெருசாக யாரையுமே சொல்லிட முடியாது. ரொமாரியோ மட்டும் கொஞ்சம் இந்த சீசன் அப்படி இப்படி போச்சு, ஜித்தேஷ் சர்மாவுக்கும் ரொமாரியோக்கும். ஆனால் ஜித்தேஷ் சர்மா விக்கெட் கீப்பிங் நல்லா பண்ணதுனால அவரை குறை சொல்ல முடியாது. ஆனால் ரொமாரியோ இந்த வருஷம் கொஞ்சம் மோசமாக தான் பண்ணார். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரு பிக் மேட்ச் பிளேயர். திரும்ப அவர் பயங்கரமாக அடுத்த வருஷம் கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்போம். ரொமாரியோ ஆல் த பெஸ்ட்டுங்க. நீங்கள் பாருங்கள், சாம்பியன்ஸுன்னு இந்த பட்டம், அந்த 20 லட்சம் ரஜத் பட்டிதார் கையில் கொடுக்கறது செம்ம ஃபீலிங்கு. அந்த கப்பை ஜெயிச்சுட்டு ஈஷாலா நூ கப் நமது அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ், ஐ வாண்ட் டு சே யூ ஒன் திங், ஈஷாலா கப் நம்தேன்னு போன வருஷம் சொன்னார். இந்த வருஷம் ஈஷாலா நூ கப் நம்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 பேக் டு பேக் வின் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நம்மள்ட்ட 4 கப் இருக்குது ஆர்சிபி கிட்ட. 2 மென்ஸ் 2 உமன்ஸ் கப் இருக்குது. போன வருஷமே நான் ஃபஸ்ட்டு கப் அடிச்சுட்டு வீடியோ போடலான்னு தான் நினச்சேன். அப்புறம் ஒரு கப் தான் அடிச்சிட்டிங்க, ரொம்ப ஆடுறீங்க அப்படின்னு பேச வாய்ப்பு இருக்குன்னு தான் போடல. அப்புறம் லக்கு, ஃப்ளூக்கு அந்த மாதிரி எதாவது சொல்லுவீங்கன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் சொல்லுவாங்க. என் சிஎஸ்கே ஃப்ரெண்ட்ஸே ஒரு சில பேர் கொஞ்சம் அப்படி சொல்லியிருக்காங்க. நான் சிஎஸ்கே டீமை அட்டாக் பண்ணலைங்க. சிஎஸ்கே டீம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டீமு. ஆனால் ஒரு சில ஃபேன்ஸ் இருக்காங்க பாருங்கள், டாக்ஸிக் ஃபேன்ஸுன்னு ஒரு சில பேர் எல்லா டீமுக்கும் இருப்பாங்க. நான் ஒத்துக்கிறேன், எல்லா டீமுக்கும் இருப்பாங்க.
ஆர்சிபிக்கு ஆனால் அது ரொம்ப கம்மி தான். இதனால் ஆர்சிபிக்கும் ஒரு சில பேர் இருக்காங்க, 2-3 பேர். எல்லா டீமுக்கும் டாக்ஸிக் ஃபேன்ஸுன்னு இருப்பாங்க. இந்த டாக்ஸிக் ஃபேன்ஸ் இருக்கிறனால தான் அந்த டீமே ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குதுன்னு என்னை கேட்டால் சொல்லுவேன். ஓகே, நம்ம டீமுக்கு வருவோம். திரும்ப செம்மையான ஒரு வின்னு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று நைட்டெல்லாம் ஆர்சிபின்ற ஆந்தம் தான் வேர்ல்டு ஃபுல்லாக ஒழிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த மாதிரி பல நல்ல வீடியோக்களை போஸ்ட் பண்ணுற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ்லாம் உங்களை உடனே நோட்டிஃபை பண்ணும். சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஹைப் கொடுத்து வச்சுருங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் திரும்பவும் சொல்கிறேன், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.